அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கவிதா விஜயன் பேசுறேன். கவிஸ் போட்காஸ்டுக்கு இன்னொரு தலைப்பின் கீழ் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகெங்கிலும் இருந்து அன்பும் ஆதரவும் அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு ஹவு ஹீலிங் லுக்ஸ் லைக் ஆஃப்டர் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ ஹீலிங் அப்படின்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களை பந்தாடும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம எல்லாத்துலயும் சரியா வெளியில வந்துட்டோம் அப்படின்னாக்கா அமைதியா ரொம்ப பீஸ்ஃபுல்லா ரொம்ப காமா நம்ம லைஃப் போகும் அப்படின்னு. இதுல இருந்து வெளியில வந்துட்டோம்னாக்கா நம்ம லைஃப் அப்படிதான் இருக்கும். சத்தியமா அப்படி இருக்கவே இருக்காதுங்க. ஹீலிங் அப்படின்றது யாரும் எதிர்பார்க்காத ஒரு பக்கம். ஆனா எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பக்கம். அது உள்ள இறங்கி அந்த நெருப்பை தாண்டி இன்னும் போயிட்டு இருக்கவங்களுக்கு தான் அதனுடைய அருமையும் தெரியும். அது உள்ள என்னென்ன கிடைக்கும், நம்ம என்னென்ன அனுபவிக்கிறோம் அப்படின்றது எல்லாமே தெரியும். ஸோ நான் உங்களை இதை பயமுறுத்துறதுக்காக சொல்லலைங்க. இந்த ஹீலிங் ஜேர்னிய ஆரம்ப காலகட்டத்தை கடந்து வந்து இன்னமும் அந்த பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கிற ஒரு பெண்ணா இதை நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நான் பேச போறது என்னுடைய அனுபவங்களின் தொகுப்பு தான். அதைத்தான் இன்னைக்கு உங்க கூட நான் பகிர்ந்துக்க போறேன். ஸோ இந்த தலைப்பு நம்ம பொதுவா ஹீலிங் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது நிறைய. நான் வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன், வெளியில வந்துட்டேன், இப்ப நான் ஹீல் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்க உங்க எல்லாருக்குள்ளயுமே ஒரு எண்ணம் ஒண்ணு இருக்கும். என்ன அப்படின்னாக்க இது எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம், இது எல்லாத்தையும் வெளியில வந்துருவோம், நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியா இருப்போம் அப்படின்னு. ஆனா ஹீலிங், உண்மையான ஹீலிங்ன்றது அது கிடையவே கிடையாது. நீங்க உங்களை படிக்கணும், அதை புரிஞ்சுக்கணும், திரும்ப அதை ரீப்ராசஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புதுசா தோணலாம். ஸோ இது எல்லாருக்கும் புரியாது அப்படின்றதுக்காகத்தான் நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து இதை வந்து நிறைய மெடிடேஷன் அப்புறம் வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் மூலியமா சொல்லியிருக்கிறாங்க. யோகா அந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் மூலியமா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் அது உள்ள நான் அந்த அளவுக்கு நான் போகல, நான் எக்ஸ்பர்ட்டும் கிடையாது. நான் எப்படி என்னோட ஹீலிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி உள்ள இறங்கினேன், எப்படி ஆரம்ப காலகட்டத்தை தாண்டினேன், எப்படி இன்னமும் அதை தாண்டி போயிட்டு இருக்கிறேன் அப்படின்றது தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. ஓகேங்களா? ஹீலிங் அப்படின்றது நான் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை நீங்க விட்டுட்டு வெளியில வர்றது அப்படின்றது கிடையாது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அதுதான். ஆக்சுவலி ஹீலிங் அப்படின்றது எப்படி தெரியுமா இருக்கும்? ரொம்ப அட்ராக்டிவாலாம் இருக்காது, ஸ்ட்ரெயிட் லைனாவும் இருக்காது. நம்ம சோஷியல் மீடியால பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல பார்க்குறோம், அது மாதிரி ஹீலிங் அப்படின்றது இருக்காது. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது வேணா அர்த்தம் வேணா புரியலாம். ஆனா அது உங்களுக்கு உண்மையிலே புரிஞ்சிருக்கா என்னன்றது நீங்க அதை அனுபவிச்சா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியில வந்து மனிப்புலேட்டிவ், அப்யூஸ், நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் இது எல்லாத்தையும் கடந்து வந்தவளா இங்க நான் இந்த எபிசோட உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். ஓகே. இப்போ ஹீலிங் அப்படின்றது ஆரம்பத்துல ரொம்ப அமைதியாலாம் இருக்கவே இருக்காது. ரொம்ப அமைதியாலாம் இருக்கவே இருக்காது. அப்பதான் உங்கள ரொம்ப புரட்டி போடும். எப்படி அப்படின்னாக்க, ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை விட்டு நீங்க வெளியில வந்தீங்க அப்படின்னா, உண்மையிலே வந்து ரிலீஃபா ஃபீல் பண்ணுவோம். ரிலீஃபா ஃபீல் இருக்கும். பட் அது வந்து இன்ஸ்டன்ட்டா கிடைக்கக்கூடிய ஃபீல் அது. நம்ம அதத்தான் எக்ஸ்பெக்ட்டும் பண்ணுவோம். அப்போ ஆனா, அந்த கொஞ்சம் தான் வித்தின் த செகண்ட் அப்படின்னு சொல்ற மாரி தான். அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை விட்டு நாம வந்தாலும், நமக்கு அது ரிலீஃபா தெரிஞ்சாலும், நமக்குள்ள என்னென்னலாம் வரும் அப்படின்னாக்க, நம்ம என்னென்னலாம் ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா, ஆங்சைட்டி பதற்றம், கன்ஃப்யூஷன் குழப்பம், கில்ட் குற்ற உணர்வு, கிராவிங்ஸ் டு கோ பேக் திரும்ப நம்ம பழைய ரிலேஷன்ஷிப்கே போயிடலாமா அப்படின்ற ஒரு உந்துதல், எமோஷனல் வித்ட்ராயல், யாருக்கிட்டையும் பேச மாட்டோம், எமோஷனலா யாருக்கிட்டையும் கனெக்ட் ஆக மாட்டோம். ஏன் யோசிச்சு பாருங்க. ஏன்னாக்க அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் நமக்குள்ள ட்ராமா பாண்ட்ஸை உருவாக்கி இருக்கும். ட்ராமா பாண்ட்ஸ்னா ஒன்றும் கிடையாது, நம்ம நர்வஸ் சிஸ்டத்துக்குள்ள அவங்க நமக்கு கொடுத்த
அத்தனையுமே போய் உக்காந்துருக்கும். அதுதான் ட்ராமா பாண்ட். நம்ம எல்லாருக்குள்ளயுமே ட்ராமா பாண்ட் இருக்குது. குழந்தை பருவத்துல நாம அனுபவிச்சுட்டு வந்த ஒரு விஷயத்துக்கும் ட்ராமா பாண்ட் இருக்குது. அந்த ட்ராமா பாண்ட் நம்ம நர்வஸ் சிஸ்டத்துக்குள்ள போய் உக்காந்துருக்கும். இதுவரைக்கும் நம்ம நர்வஸ் சிஸ்டம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னாக்க, ஒரு சைக்கிள்குள்ள மாட்டிட்டு இருந்திருக்கும். எப்படின்னாக்க, வலிக்கும், திரும்ப அதுக்கான ரிவார்டு கிடைக்கும். வலிக்கும், திரும்ப அதுக்கான ரிவார்டு கிடைக்கும். அந்த மாரியான ஒரு சிஸ்டத்துக்குள்ள தான் நம்ம பிரெயின் மாட்டிக்கிட்டு அடிமையா இருக்கும். ஒரு நாள் நாம ரொம்ப குறை சொல்லப்படுவோம். ஒரு நாள் நாம விரும்பப்படுற மாரி தெரிவோம். அதுக்கப்புறமேலுக்கு சைலன்ட் ட்ரீட்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப அன்பு கிடைக்கும். அன்பு அப்படின்றது இங்க நிலையாவே இருக்காது. இத நம்ம நர்வஸ் சிஸ்டமும், நம்ம பிரெயினும் கத்து வச்சுக்கிட்டதுனால, என்ன ஆகுது அப்படின்னாக்க, இந்த இன்கன்சிஸ்டன்ட் என்ன ஆகுது அப்படின்னாக்க, நமக்கு சர்வைவல் மோட உண்டு பண்ணும். ஏன்னா எப்ப எது நடக்குன்னு தெரியாதே. எப்ப நம்மள திட்டுவாங்க, எப்ப நம்ம லவ் பண்ணுவாங்க, எப்ப நம்மள வேணும்னு நினைப்பாங்க, எப்ப நம்மள தூக்கி போடுவாங்க, எப்ப நம்மள குறை சொல்ல போறாங்க, எப்ப நம்மள திட்ட போறாங்க, எப்ப நம்மட்ட சண்டை போட போறாங்க, எப்ப எல்லாத்துக்கும் காரணம் நீதான்னு சொல்ல போறாங்க, எதுவுமே நமக்கு தெரியாது. எப்ப எது வேணாலும் நடக்கலாம். அப்படி இருந்துச்சு அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது அப்படி இருந்த அந்த இன்கன்சிஸ்டன்சி உங்கள சர்வைவல் மோட்லயே வச்சிருக்கும். அதனால அந்த ஹீலிங் அப்படின்றது எப்படி தெரியும் அப்படின்னாக்க, தேவையில்லாம அழுவீங்க. எதுக்கு அழுவுறோம்னே தெரியாது. காரணமே இருக்காது. ஆனா அழுவீங்க. உங்கள ஹர்ட் பண்ணவங்கள நீங்க மிஸ் பண்ண மாரி ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம எடுத்த முடிவு சரியா? நம்ம வந்தது சரியா? அப்படின்னு உங்கள நீங்க கேள்வி கேட்டுப்பீங்க. எல்லாமே ஒரே வெறுமையா இருக்கும், வெற்றிடமா இருக்கும். எங்கேயுமே ஒரு எக்ஸைட்மென்ட்டே உங்களுக்கு இருக்காது. சில நேரங்கள்ல ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது நீங்க இருக்கிற இடத்துல இருக்கவே முடியாது. ஏன்டா இப்படி இருக்கு? அப்படின்ற மாரி ஃபீல் பண்ணுவீங்க. இது எல்லாமே ஹீலிங்கோட சிம்ப்டம்ஸ் தான். ஆனா அத நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல. இது நார்மலான விஷயம். ஹீலிங் ஸ்டார்ட் பண்ண ஒருத்தருக்கு இது நார்மலான விஷயம். இந்த இடத்துல தான் என்ன பண்றாங்க, எல்லாருமே தப்பான முடிவெடுத்து, இந்த மாரிலாம் தோணும்போது, அவங்க திரும்ப பழைய நிலைமைக்கே போயிடலாம். அப்படின்ற மாரி ஒரு எண்ணத்துக்கு வராங்க. தயவு செஞ்சு போயிடாதீங்க. இது எல்லாமே ஹீலிங்க்கான சிம்ப்டம்ஸ் தான். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, இத்தன நாளா உங்க நர்வஸ் சிஸ்டத்துக்கு ஒரு விதமான பழக்கத்த புகுத்தி வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஒரு பழக்கத்த குடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா? ஒரு பிஹேவியர், ஒரு மெமரிய குடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா? நீங்க அத விட்டு வெளில வந்தது உங்க அறிவுக்கு வேணா எட்டியிருந்திருக்கலாம். ஆனா, அத உங்க உடம்பு அவ்ளோ சீக்கிரம் ஏத்துக்காது. அது இன்னமும் நாம அங்கேயே இருக்கிற மாரி தான் நெனச்சுக்கிட்டு இருக்கும். அதனால தான் உங்க அறிவுக்கு எட்டுன விஷயம் உங்க உடம்புக்குள்ள நுழையும்போது, உங்க உடம்பு அத தடுக்க பாக்கும். அப்படி தடுக்கும்போது வர சிக்னல் தான் மேல நான் சொன்ன எல்லாமே. புரிஞ்சுதுங்களா? ஓகே. அடுத்து. இந்த ஹீலிங் இந்த பேட்டர்ன எப்படி உடைக்குது? ஹீலிங் நாம கத்துக்கிட்ட இதுவரைக்கும் நாம கத்துக்கிட்டாலும், இல்ல நமக்கு கற்பிக்கப்பட்டிருந்தாலும், பழக்கப்படுத்தப்பட்டு இருந்தாலும், அந்த பேட்டர்ன்ஸ இந்த ஹீலிங் எப்படி உடைக்குது? எப்படின்னாக்க, நாம என்ன பண்ணியிருப்போம், அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல நம்ம எப்படி இருந்திருப்போம் அப்படின்னா, எப்ப பாரு முள்ளு மேல நிக்கிற ஒரு உணர்வு நமக்கு இருந்திருக்கும். எல்லாத்துக்குமே ஓவரா எக்ஸ்ப்ளனேஷன். நம்மள அவங்க தப்பா நெனச்சிடக்கூடாது, தப்பா புரிஞ்சுக்கக்கூடாது, நம்மள ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது, நம்மள விட்டுடக்கூடாது, நம்ம மேல அன்பு குறைஞ்சிடக்கூடாது, நம்ம மேல கோவம் வரக்கூடாதுன்னு அவங்களுக்கு நம்மள எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டே இருந்திருப்போம் நாம. நம்ம தப்பே பண்ணலைனாலும், நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைனாலும், போய் நம்ம மன்னிப்பு கேட்போம். எல்லாத்துக்கும் போய் மன்னிப்பு கேட்போம். சில ரெட் ஃபிளாக்ஸ் வரும் அங்கேருந்து. அவங்க நம்மள காயப்படுத்துறாங்கன்னு தெரியும். அவங்களுக்கு நம்ம மேல அன்பு இல்லன்னு தெரியும். நம்ம உணர்வுகள மதிக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியும். நம்ம மெசேஜுக்கோ, காலுக்கோ அங்க எந்த ஒரு அர்த்தமும் இல்லன்னு தெரியும். நம்ம ஆப்சன்ஸுக்கு அங்க சுத்தமா மதிப்பே இல்லன்னு தெரியும். ஆனா, அந்த அத்தன ரெட் ஃபிளாக்ஸுமே நம்ம இக்னோர் பண்ணியிருப்போம். அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது. அடுத்து, அவங்க மரியாதை குறைவா நம்ம நடத்துனாங்க அப்படின்னாக்க, நாம அத பொறுத்துட்டு போயிருந்திருப்போம். எப்படி அப்படின்னாக்க, அவங்க நம்மள மரியாதை குறைவா நடத்துவாங்க. ஆனா, அவங்க நமக்கு வேணும். நாம அவங்க மேல வச்சிருக்க அன்பு அவங்கள மாத்திரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில, அவங்க குடுக்குற மரியாதை குறைவு அத்தனையுமே நாம பொறுத்துட்டு இருந்திருப்போம்.
எனக்கு இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல நான் இந்த மரியாதை குறைவ எப்படி தெரியுமா நான் பண்ணேன் நான் பார்த்தேன் நானு. அதாவது நான் ஃபோன் பண்ணப்போ, என் ஃபோன் வந்து ஹோல்ட்ல இருக்குது. என்னான்னு கேட்டு 1 செகண்ட் போட்டு ஹோல்ட்ல வச்சுட்டு, இன்னொருத்தவங்க லைனுக்குள்ள வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் நான் ஹோல்ட்ல இருக்கேன். அவங்க பேசிட்டு கூப்பிடுவாங்க, பேசிட்டு கூப்பிடுவாங்க, பேசிட்டு கூப்பிடுவாங்க, பேசிட்டு கூப்பிடுவாங்கன்னு. ஆனா அது யோசிக்கும்போது தான், அது எவ்ளோ பெரிய மரியாதை குறைவான தனம். அப்புறம் நான் கேட்கும்போது எனக்கு என்ன பதில் வந்ததுன்னா, நான் ஹோல்ட்ல போட்டதே மறந்துட்டேன். அதுக்கு என்ன பண்ண முடியும் இப்ப? இந்த மாரி பதில் தான் எனக்கு வந்தது. அப்போ அந்த இடத்துல நான் எவ்ளோ பெரிய மரியாதை குறைவ நான் அனுபவிச்சுட்டு இருந்திருக்கேன். திரும்பவும் மறுநாள் நான் தான் கால் பண்ணி இந்த விஷயத்த கேட்கறேன். எனக்கு இந்த பதில் வருது. அப்ப நான் உணரல நானு. அது எனக்கு சொல்ல தெரியல அத. ஆனாலும் திரும்ப நான் அந்த ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தேன் நானு. அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தேன். நோ சொல்றதுக்கு ரொம்ப குற்ற உணர்வா ஃபீல் பண்ணேன். நமக்கு என்ன தேவையோ அத அவங்கள்ட்ட சொன்னோம்னா கண்டு கூட மாட்டாங்க, கேட்க கூட மாட்டாங்க. ஆனா அவங்க ஏதாவது கேட்டு நம்ம நோ சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா, நம்ம அப்படியே கில்ட்டியா ஃபீல் பண்ணி குற்ற உணர்வோட ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்போம். இது எல்லாமே அங்க நாம பண்ணியிருப்போம். அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல நாம பண்ணியிருப்போம். இது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்க்கு மட்டும் நான் சொல்லலைங்க. ஹஸ்பண்ட் ஆகட்டும், ஒய்ஃப் ஆகட்டும், அம்மா, அப்பா, தம்பி, தங்க, சிப்லிங்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஒர்க் பண்ற இடத்துல இல்ல ரிலேஷன்ஷிப்ப நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, எந்த ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும், இது எல்லாத்தையுமே நம்ம அனுபவிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, அது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் தான். கொஞ்சம் கூட அதுல மாற்றமே கிடையாது. ஸோ எப்ப நாம இந்த பேட்டர்ன்ஸ நோட் பண்றோமோ, அங்கேயே ஹீலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா அத நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல. இந்த பேட்டர்ன்லாம் நமக்கு தெரிய வந்தப்போ, இப்ப நான் மேல சொன்னேன் இல்லைங்களா? முள்ளு மேல நிக்கிறது, ஓவரா எக்ஸ்பிளைன் பண்றது, எதுக்கெடுத்தாலும் மன்னிப்பு கேட்கறது, அவங்க குடுக்குற ரெட் ஃபிளாக இக்னோர் பண்றது, அவங்க குடுக்குற மரியாதை குறைவ ஒத்துக்கிறது, நம்ம நோ சொல்றதுக்கு குற்ற உணர்வா ஃபீல் பண்றது. இதெல்லாம் நீங்க எப்ப நோட் பண்றீங்களோ, அப்பவே உங்க ஹீலிங் ஜர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் அதுக்கு நீங்க முக்கியத்துவம் குடுக்கல அப்படின்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிள்க்கு நான் சொல்றேனே, என் லைஃப்ல நடந்ததுக்கு நான் சொல்றேனே. எனக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுது. எப்படி அப்படின்னாக்க, சில நேரங்கள்ல நான் வீட்ல லீவ்ல இருந்தேன். வேலைக்கு போறப்ப எல்லா வேலையும் நடக்கும், தானாவே நடக்கும். சில நேரங்கள்ல நான் வீட்ல லீவ்ல இருந்தேன் அப்படின்னாக்க, போம்போதே சொல்லிட்டு போயிடுவாங்க. "உனக்கு என்ன இன்னைக்கு ஜாலி தான். வூட்ல இருக்க போற. என்ன வேலை?" அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க சொல்லிட்டு போனது, "நீ வீட்ல வந்து ஃப்ரீயா இருக்கக்கூடாது. ஏதாவது வேலை செய்யணும்." அப்படின்ற மாரி எனக்கு சொல்லிட்டு போற மாரி எனக்கு தோணும். அதையும் மீறி எனக்கு உடம்பு முடியல, இல்ல உண்மையிலே எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சுனாலும், நான் ரெஸ்ட் எடுக்காம போயி நான் வேலை செஞ்சிருக்கிறேன். ஸோ காலையில இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு. ஆனா சாயந்தரம் வந்து அவங்க பார்க்கும்போது, அந்த வேலைய அவங்க பாராட்டியிருப்பாங்களா? கிடையவே கிடையாது. அப்போ கிடையாது. ஏதோ பண்ணியிருக்க போல, அவ்வளோதான். அப்படி நான் ஏதோ பண்ணாம இருந்தேனாக்கா, உள்ள நுழைஞ்சதுமே அதுவும் ஒரு கேள்வி வரும். "என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருந்த போல இருக்கு. எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது." அப்படின்னு. அதுக்கும் நான் பயந்தேன். அந்த கேள்விக்குமே நான் பயந்தேன் நானு. ஆனா இப்பலாம் அப்படி கிடையாது. என்ன பண்ணணும்? பண்ண முடியாது. எனக்கு இன்னைக்கு உட்காரணும்னு தோணுச்சு, நான் உட்காந்துட்டேன். இன்னைக்கு என்னால வேலை செய்ய முடியல. நான் ஏன் வேலை செய்யணும்? இது எனக்கு லீவு. நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னா எனக்கு என்ன? சொல்லாட்டி எனக்கு என்ன? என் வேலை முடிஞ்சு போச்சு. பேசிக் நீட்ஸ் குக்கிங்கு, கிளீனிங்கு அவ்வளோதான். அத மட்டும் ரெகுலரா நான் முடிச்சு வச்சுருவேன். ஏன்னா, அத வந்து அவங்கள எதிர்பார்க்க முடியாது. மத்த எந்த வேலையாவது என்ன சொன்னாக்க முடியாதுன்றோம் நானு. ஒரு தடவ சொல்லும்போது சண்டை வந்துச்சு. 2வது தடவ சொல்லும்போது மூஞ்சில அடிச்ச மாரி பேசுனாங்க. 3வது தடவ சொல்லும்போது முணுமுணுத்துட்டு போனேன். 4வது தடவ சொல்றதே இல்ல வுட்டாங்க. இப்படிதாங்க என் ஹீலிங் ஸ்டார்ட் ஆச்சு. ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. அதே மாரி நான் ரெஸ்ட் எடுக்க போனேன் அப்படின்னாக்க, இப்போ ஒரு சண்டே வருது. சண்டே லீவ் எல்லாருக்கும் இருக்கும். ஆனா நான் காலையிலேருந்து காலை சாப்பாடு செஞ்சுட்டு, மதிய சாப்பாடு சமைச்சு வச்சுட்டு, அந்த நேரம் ஒரு 2 மணி போல நான் வந்து படுக்கலான்னு வர்றப்போ, அப்பதான் அவங்க வந்து கிண்டல் பண்ண வருவாங்க. தூங்கிட்டு இருந்தேனாக்க, ஏதாச்சும் ஒரு குச்சி எடுத்து காதுக்குள்ள லைட்டா விட்டுட்டு, நான் அப்பதான் நல்லா தூக்கம் இழுத்துட்டு போவும் பண்ணுவாங்க. இத வந்து நான் திருப்பி கேட்கும்போது, நான் என்ன விளையாட்டுக்கு தானே பண்ணேன். அங்க அவங்க விளையாட்டு மட்டும் தான் முக்கியம். அவங்க சந்தோஷம் மட்டும் தான் முக்கியம். என் உடம்பு ரெஸ்ட் எடுக்கணும்னு நான் தோணுது அப்படின்றது முக்கியமே கிடையாது அவங்களுக்கு.
அதே மாரி அவங்க டிவி பார்ப்பாங்க, கிரிக்கெட் பார்ப்பாங்க, டிவில என்ன வேணாலும் பார்ப்பாங்க. நான் உள்ள போகக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, லைட் போடக்கூடாது, ஃபேன் போடக்கூடாது எல்லா கண்டிஷனும் இருக்கும். ஆனா நான் உட்காந்து ஒரு நாள் ஃபோன்ல நான் ஃபோன் படம் பார்த்தேன் அப்படின்னாக்க, அப்பதான் வந்து அந்த ஃபோன தள்ளி விடுறது. அப்பதான் வந்து ஃபோன ஸ்க்ரோல் பண்ணி விட்டு போறது. எல்லாத்துக்கும் பார்த்தேன். ஒரு நாள் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு போட்டேன் சண்டைய. என்ன பண்ண சொல்றீங்க? எவ்வளோதான் சொல்லி பார்க்க முடியும்? அங்க என்ன அவங்க நெனச்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்க, இதெல்லாம் நான் சொல்றது அவங்கள ஒரு பொருட்டாவே இல்ல. விளையாட்டா எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா என் குரல்ல இதுவரைக்கும் அத்தன ஒரு சீரியஸ்னஸ் இருந்ததில்ல. அத அவங்க சீரியஸா எடுத்துக்கணுன்ற டிமாண்ட நான் அவங்களுக்கு குடுத்ததில்ல. ஆனா இப்ப குடுக்கணும்னு நின்னேன். எனக்கு புடிச்ச வேலைய நான் செய்யும்போது, இடையில வந்தீங்கன்னா, நடக்கிறதே வேற. நான் துணி தைப்பேன், ஆரி ஒர்க் பண்ணுவேன், புத்தகம் படிப்பேன், ஃபோன் பார்ப்பேன், இல்ல தோட்டத்துக்கு போவேன். என்ன வேணாலும் நான் பண்ணுவேன். நீ ரெஸ்ட் எடுக்கிறேன்ட்டு ஏன் இதெல்லாம் பண்ற? எனக்கு இதெல்லாம் ரெஸ்ட் தான். நான் பண்ணுவேன் தான். நீ குறுக்க வரக்கூடாது. அதே மாரி தையல் மிஷின்ல ஓட்டிட்டு இருக்கும்போது வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுவாங்க. கேட்டாக்கா விளையாட்டுன்னுவாங்க. எதையுமே உன்னால விளையாட்டுக்கு எடுத்துக்க முடியாதான்னு. எனக்கு அப்பலாம் செம்மையா கோவம் வரும். சில நேரத்துல திருப்பி காட்டவே முடியாது என்னால. அப்படிதான் இருந்துச்சு. இப்பலாம் எதையுமே யோசிக்கிறது. எனக்கு நான் தான் முக்கியம். என்னலாம் குறைச்சுக்கிட்டுலாம் நான் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. அப்படின்னு நான் இருந்தேன் நான். சில நேரம் நாம வந்து பயப்படுவோம். மத்தவங்க வந்து வாய்ஸ் அதிகமா பேசுனாக்கா பயப்படுவோம். முதல்லலாம் பயந்துட்டு இருந்தேன். இப்பலாம் பயப்படுறது கிடையாது. அடுத்து, சில நேரம் நாமளே வந்து அவங்கள போய் ப்ளீஸ் பண்ணணும்னு நினைப்போம். அதத்தான் அவங்களும் எதிர்பார்ப்பேன். அவங்க மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு உட்காந்தாக்கா, நான் போய் என்ன ஏதுன்னு கேட்கணும். ஏன் இந்த மாரி இருக்கிற? ஏன் மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு இருக்கன்னு போய் கேட்கணும். திரும்ப அதெல்லாம் கண்டுக்காம போய் கேட்டா, "இம்மா நாழி அத வந்து பார்த்தியா?" அப்படின்னுவாங்க. நான் ஒரு நேரம் யோசிச்சேன். அவங்க என்ன எதிர்பார்க்கலாம், அத அவங்க எனக்கு செய்றாங்களா? யோசிச்சு பார்த்தேன். செய்யல. அப்ப நான் எதுக்கு செய்யணும்? ஆனா இது பல வருஷம் ஆச்சு. 40 வருஷம் தாண்டி தானே இதே நான் யோசிக்கிறேன் நானு. எனக்கு நீ குடுக்காத எதையும் நான் உனக்கு குடுக்க போறதில்ல. நான் நானா தான் இருக்கிறேன். அப்ப இனிமே நான் நானா இருந்துட்டு போறேன். இப்படிதாங்க என் ஹீலிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஒண்ணும் அப்படியே அமைதியா, பொறுமையாலாம் ஸ்டார்ட் ஆகவே இல்ல நானு. இதுல நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னாக்க, இதெல்லாம் நான் பண்ணும்போது வந்த கேள்விகள் தான் என்னுடைய ஹீலிங்க்கு ஒரு அவேர்னஸா மாறுச்சு. நான் வந்து எந்த இடத்துல என்ன நான் ஒதுக்கி தள்றேன்? எந்த இடத்துல ஒதுக்கி தள்றேன்? இப்ப எனக்கு ரெஸ்ட் வேணும் நான் உட்காரும்போது, அவங்க வந்து என்ன கிண்டல் பண்றதோ, என் தூக்கத்த கெடுக்கிறதோ, அவங்கள நான் எதிர்த்து கேட்கக்கூடாது அப்படின்னு நான் வாய மூடிட்டு எரிச்சலோட திரும்ப உட்காந்தேன் அப்படின்னா, அந்த இடத்துல நான் என்ன ஒதுக்கி வைக்கிறேன். நான் இனிமே அந்த மாரி ஒதுக்கி வைக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னொருத்தவங்களுக்காக என்ன நான் சுருக்கிக்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. எங்க வீட்ல நெறைய விஷயங்கள் நடக்கும். படுத்துக்கிட்டே மணி எத்தனன்னு கேட்பாங்க, மோட்டரு ஆஃப் பண்ணியான்னு கேட்பாங்க. அது என்ன நடக்குது? இது என்ன நடக்குதுன்னு கேட்பாங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. ஆனா கேட்பாங்க. நான் சொல்ட்டேன். "நீ படுத்து தானே இருக்கிற, எழுந்து போய் பார்த்துக்கோ. உன் தலைமாட்டு மேல தானே கடிகாரம் இருக்கு. மணி எத்தன நீ பார்த்துக்கோ." ஆனா இதெல்லாம் நான் மொதல்ல சொல்லும்போது அவங்கள நான் அட்டாக் பண்ற மாரி அவங்களுக்கு தோணுச்சு. ஆனா இதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்றத அவங்க எப்போ உணருவாங்க? உணரவே இல்லையே! உணர வைக்கணும்னு முடிவு பண்ணேன். அவங்க என்ன குடுக்குறாங்களோ, அதையே நான் திருப்பி குடுத்தேன். பயமா தான் இருந்துச்சு. குற்ற உணர்வா இருந்துச்சு. நாம நம்ம பொறுப்புலேருந்து ஏதோ விலகுறோமா அப்படின்னு. ஏங்க இம்மா நாள் இவ்ளோ பொறுப்போட இருந்தேனே, அப்போ ஒரு எந்த மரியாதையும் எனக்கு கிடைக்கல. இப்ப நான் பண்றதுல என்ன பொறுப்பு குறைஞ்சிட போகுது? நானும் அதையே பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்துல எனக்கு என்னமோ ஒரு பெரிய பாவம் பண்ற மாரி தான் தோணுச்சு. ஆனா, அதுல எனக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சது. நான் நானா நிக்கிறேன். நான் எனக்காக நிக்கிறேன் அப்படின்னு ஒரு ரிலீஃப் ஒண்ணு எனக்கு கிடைச்சது. ஸோ இதெல்லாம் தாண்டி நான் என்ன முடிவெடுத்தேன்னா, என்ன நான் சுருக்கிக்க விரும்பல. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான். ஆனா உங்களுக்கு பெரிய பெரிய இம்பாக்ட்ட குடுத்துருக்கும். அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணி பாருங்க, ரெஸ்பாண்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவையான ஹீலிங் அங்க ஒர்க் ஆகும். சில நேரம் ஹீலிங் அப்படின்றது ரொம்ப போரிங்கா இருக்கும். ஏன் தெரியுமா? இது ரொம்ப உங்களுக்கு சர்ப்ரைஸான விஷயமா இருக்கும். ஏன்னாக்க நம்ம உடம்பு இவ்ளோ நாளு அங்க நடக்கிற சண்டைய, அங்க நடக்கிற சத்தத்த, அங்க நடக்கிற பிரச்சனைகள, அங்க நடக்கிற அதிகப்படியான வாய்ஸ் தான் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கும். அத கேட்டு கேட்டு நாம என்ன பண்ணியிருப்போம், அதுக்கான ஓவர் திங்கிங்ல, நாம ஏதாவது ரியாக்ட் பண்றது, ரெஸ்பாண்ட் பண்றதுல, நம்ம உடம்பு இப்படியே ஒரு சர்வைவல் மோட்ல இருந்திருக்கும்.
இப்ப அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ப விட்டு வந்துட்டோமா, இப்ப என்ன ஆகும்? நம்ம உடம்புக்கு அதெல்லாம் கிடையாது. அதனால நம்ம உடம்புக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, அது போரிங் அப்படின்ற ஒரு ஃபீல நமக்கு குடுக்கும். யோசிச்சு பாருங்க, இத்தன நாளா ஒரு மிஷின் ஓடிட்டே இருந்திருக்கு. அத நம்ம நிறுத்திடுறோம். அப்ப அந்த மிஷின் என்ன பண்ணும்? சும்மா தானே இருக்கும். அதே தான் நம்ம நர்வஸ் சிஸ்டத்துக்கும். இத்தன நாளா அந்த நர்வஸ் சிஸ்டத்துக்கு ஓவர்லோட குடுத்துக்கிட்டே இருந்தோம். இப்ப அந்த ஓவர்லோட குடுக்கறத நிறுத்திட்டோம் நாம. இப்ப அது எப்படி ஃபீல் பண்ணும்? போரிங்கா தான் ஃபீல் பண்ணும். இந்த நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னாக்க, நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிப்போம் அப்படின்னாக்க, நமக்கு எல்லாரும் குடுத்த இம்பார்ட்டன்ஸ நம்ம குறைச்சுக்கிட்டோமோ! அப்படின்னு முதல் விஷயம் தோணும். என்ன இம்பார்ட்டன்ஸு? அவங்க நம்மள கிண்டல் பண்ணது, அவங்க நம்மள கேள்வி கேட்டது, அவங்க நம்ம ரெஸ்ட் எடுக்க விடாம பண்ணது, சின்ன சின்ன இதுன்னு பேர்ல மோக் பண்ணது. என்ன எங்க வீட்ல சொல்ற வார்த்தைங்க, குட்டச்சி குட்டச்சி அப்படின்னுவாங்க. ஏன்னா அவங்களோட நான் குள்ளமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி என் பொறந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு சாக்கடை ஒண்ணு ஓடும். அது மேல வீடுக்கு முன்னாடி வந்து சாக்கடை கட்டியிருப்பாங்க. என்னைய எப்பயா கூப்பிடணும் அப்படின்னாக்க, குறிஞ்சிப்பாடி சாக்கடை அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஆரம்பத்தில எனக்கு கோவம் வந்துச்சு. ஆனா சொல்ல முடியல. ஆனா எப்ப சொல்லணுமோ கரெக்ட்டா அடிச்சு சொன்னேன். இதையே திரும்பி நான் உனக்கு பண்றேன். உன்னால அத ஏத்துக்க முடியுமா? நான் கேட்டேன். நான் விளையாட்டுக்கு தானே அதே விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். ஏத்துக்க முடியுமா? நான் சர்வசாதாரணமா தான் பேசுறேன். நீ பேசு. ஆனா என்கிட்ட பேசாத. இதுல நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், அவங்க இதெல்லாம் பண்றது சரின்னு நெனச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க வளர்ந்து வந்த விதம் அப்படி. அவங்க இதெல்லாம் சரின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறதுனால, சரின்னு நெனச்சுக்கிட்டு பண்றாங்க. நம்ம பொண்டாட்டி தானே, நம்ம என்ன வேணாலும் பண்ணலான்ற எண்ணம். ஆனா அவளுக்குன்னு ஒரு உணர்வு இருக்கு. அவளுக்குன்னு ஒரு ஓய்வு தேவை. அவளுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கல. என்ன கேட்ட கேள்வி, "எங்க அக்கா இப்படி இருக்கா, என் தங்கச்சி இப்படி இருக்கா, எங்க அம்மா இப்படி இருந்தாங்களா?" அப்படின்னு. அவங்கள மாரிலாம் என்னால இருக்க முடியாது. இவ்ளோ நாள் இருந்தேன். எந்த மரியாதையும் கிடைக்கல. இனிமே நான் இப்படிதான் இருப்பேன். இஷ்டம் வந்தா மரியாதை குடுக்கணும்னா குடு. இல்லாட்டி நான் இப்படியே இருந்துக்கிறேன். நீ அப்படியே இருந்துக்கோ. அவ்வளோதான். எங்கேருந்து எனக்கு தைரியம் வந்ததுன்னு தெரியல. வந்துச்சு. சொன்னேன். நடந்துச்சு. கரெக்ட்டா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி சில நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னாக்க, நாம வந்து எமோஷனலா அன்அவைலபிள் பீப்பிள தான் அதிகமா அட்ராக்ட் பண்ணுவோம். ஏன்னாக்கா நமக்கு போர் அடிக்குது. அதே மாதிரி இன்னொருத்தவங்க ஃபீல் பண்ற ஒருத்தவங்கள நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். ஆனா அந்த அந்த மாரி இது தேவையில்ல நானு. இந்த இடத்துல தேவையில்ல. இது நான் எப்படி சொல்றது அப்படின்னாக்க, அதாவது நாம ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ப விட்டு வெளில வந்துட்டோம். அந்த நேரத்துல நம்ம ஹீலிங் ஆயிட்டு இருக்கிறோம். அப்ப நமக்கு இந்த போரிங் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. இந்த நேரத்துல நெறைய பேர் பண்ற தப்பு, இந்த போரிங்க ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்னொரு ரிலேஷன்ஷிப் உள்ள என்டர் ஆவுறது. இது தப்புங்க. ஏன்னா உங்க ஹீலிங் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. இந்த நேரத்துல யாராச்சும் ஒருத்தர் வந்து உங்கள்ட்ட நல்லபடியா பேசினாலோ, இல்ல ஒரு ஏதோ ஒரு அன்போ, அக்கறையோ ஜஸ்ட் காட்டினாலோ, உங்களுக்கு அவங்க மேல அதிகப்படியான ஈர்ப்பு வந்துரும். திரும்பவும் அதே வலைக்குள்ள தான் நாம விழுவோம். திரும்பவும் அவங்களும் அதே மாதிரி பெர்சனா தான் இருப்பாங்க. சோ இது தேவையில்ல. இந்த நேரத்துல இது தேவையில்ல. கொஞ்சம் ஆற போட்டு நீங்க வந்து ஹீலிங்ல நல்லபடியா ஆயிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு, நீங்க இன்னொரு ரிலேஷன்ஷிப்ப தேடி போறது நல்லது. நீங்க என்ன நெனச்சிருப்பீங்க, இப்படிலாம் பண்றதுனால ஹெல்தியான பீப்பிள் வந்து ரொம்ப அமைதியா இருக்கணும். ஆனா என்னால அமைதியா இருக்க முடியல அப்படின்னு கூட நீங்க நெனைப்பீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. ஹெல்தியான பீப்பிள்னா அமைதியா தான் இருக்கணும்னு யாரும் உங்களுக்கு சொல்லியும் குடுக்கல. அப்படி இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. நீங்க சத்தம் போடலாம், பேசலாம், பாட்டு பாடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சத நீங்க பண்ணலாம். இதெல்லாம் எதனால வருது அப்படின்னாக்க, நம்ம பாடியில இவ்ளோ நாள் அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்தப்போ, அந்த அட்ரினலின் லெவல் அதிகமா இருந்ததுனால, நமக்குள்ள ஒரு ஸ்பார்க் எந்நேரம் பார்த்தாலும் இருந்துகிட்டே இருக்கும். பட் அந்த ரிலேஷன்ஷிப்ப விட்டு வந்ததுக்கு அப்புறமேலுக்கு அந்த அட்ரினலின் அளவு குறைஞ்சதுனால, நம்ம நர்வஸ் சிஸ்டம் பயப்படும். "இம்மா நாள் எனக்கு இத குடுத்துட்டு இருந்தியே, இப்ப எங்க போச்சு?" அப்படின்னு அது பயப்படும். அதனால தான் உங்களுக்கு வந்து எதையோ மிஸ் பண்ற உணர்வு, உங்களுக்கு யாரோ துணை வேணுன்ற உணர்வு, இல்ல நீங்க அமைதியா இருக்க முடியலையே அப்படின்ற உணர்வ,
அந்த அட்ரலின், அந்த பயத்துக்கு உண்டான ஹார்மோன் மிஸ் ஆவறதுனால, உங்க நர்வஸ் சிஸ்டம் உங்களுக்கு அத சொல்லும். இது முதல்ல அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். ஆனா, மெதுவா என்ன நீங்க புரிஞ்சுப்பீங்க, என்ன என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீங்க அப்படின்னா, உங்களுடைய மௌனம் உங்களுக்கு ரொம்ப அமைதிய குடுக்கும். உங்களுடைய ஸ்டெபிலிட்டி எது நடந்தாலும் நடக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு தைரியத்த குடுக்கும். பிரெடிக்டபிலிட்டி அதாவது நீங்க எதுவுமே இது வேணும், அது வேணும்னு நிக்க மாட்டீங்க. இப்போ இதுதான் என் வாழ்க்கை. நான் இத அப்படியே பார்த்து நான் போயிட்டு இருக்க போறேன். பின்னாடி என்ன வேணாலும் இருந்துட்டு, முன்னாடி என்ன வேணாலும் இருக்கட்டும். அப்படின்னு இந்த பிரெடிக்டபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். கன்சிஸ்டன்சி வாழ்க்கைனா என்னன்னு புரிய ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கைய நல்ல விதமா மாத்துறதுக்கு உண்டான சில பழக்கவழக்கங்கள நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீங்க. அது மனதளவிலயாகட்டும், இல்ல உடம்பளவிலயாகட்டும். அந்த கன்சிஸ்டன்சி உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். உங்கள உடம்பளவிலயும் மாற்றம் தெரியும், மனதளவிலும் மாற்றம் தெரியும். சில நேரங்கள்ல இந்த ஹீலிங் அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்னாக்க, கிரீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னாக்க, நம்ம அவங்களுக்காக வருத்தப்படுவோம் இல்லைங்களா? ஒரு 3 நாளைக்கு, இல்ல ஒரு நம்ம துக்கம் படைக்கிற வரைக்கும் 16 நாளைக்கு துக்கம் அனுசரிக்கிறதுன்னு சொல்லுவோம். கிரீஃப் அப்படின்றது. ஸோ அது இந்த ஹீலிங்ல நடக்கும். என்ன அப்படின்னாக்க, நாம இழந்து வந்தோம் இல்லையா? ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து நம்ம வந்தோம் இல்லையா? அவங்கள நாம இழந்துட்டதா நெனச்சு அந்த துக்க அனுசரிப்பு நடக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, நாம எதிர்பார்த்தோம் இல்லையா ஒரு நபர். நாம வந்து இவர் இப்படி இருக்க மாட்டாரான்னு எதிர்பார்த்தோம் இல்லையா? அந்த நபர் அங்க நமக்கு கிடைக்க மாட்டார். கிடைக்கவே மாட்டாரு. அப்படிப்பட்ட ஒருத்தரே கிடையாது. அவருடைய ஒரிஜினாலிட்டி தான் அங்க இருக்கும். ஸோ, இங்க நாம எதிர்பார்த்த அந்த உருவம் கிடைக்காதனால, அதுக்காக நம்ம துக்கம் அனுசரிப்போம். நாம விருப்பப்பட்ட எதிர்காலம் நமக்கு கிடைக்கல. அதனால நம்ம துக்கம் அனுசரிப்போம். நம்மளுடைய முயற்சிகள் எல்லாமே வீணா போயிடுச்சே! அப்படின்னு துக்கம் அனுசரிப்போம். நாம இவ்ளோ காலமா நம்மளுடைய டைம தேவையில்லாத ஒரு உறவுக்காக வீணாக்கிட்டோமே அப்படின்னு நம்ம ஒரு துக்கம் அனுசரிப்போம். ஸோ இது துக்க அனுசரிப்பா நமக்கு தெரியாது. ஆனா இது நம்ம எப்படி நெனச்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னாக்க, அந்த பெர்சன மிஸ் பண்றதா நெனச்சுட்டு இருப்போம். ஆனா நீங்க அந்த பெர்சன மிஸ் பண்ணவே இல்லீங்க. ஏன்னா அந்த பெர்சன் எள்ளளவும் நீங்க நெனச்ச மாரி கிடையவே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு நேரத்துல கம்மியா இருக்கும், ஒரு நேரத்துல அதிகமா இருக்கும். ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த உணர்வு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஐயய்யோ! அப்படி நம்ம இவ்வளோ நாள் ஹீல் ஆயிட்டு வந்துட்டோமே! ஆனா திரும்ப இப்படி ஒரு உணர்வு வருதே! நம்ம திரும்ப ஹீல் ஆவலைன்னு சந்தேகத்த குடுக்கும். இன்னொரு நாளு இன்னொரு நாளு நாம தான் எல்லாம் தாண்டி வந்துட்டோமே! என்ன இருக்கு இதுக்கு மேல? அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்க குடுக்கும். இன்னொரு நாளு அப்படியே உங்கள கம்ப்ளீட்டா அடிச்சு நொறுக்கும். ஸோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஹீலிங் அப்படின்றது ஸ்ட்ராங்கும் இருக்கும். இந்த ஸ்ட்ராங்கர் வெர்ஷனும் இருக்கும், புரோக்கன் வெர்ஷனும் இருக்கும். 2ம் கலந்தது தான் ஹீலிங் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ நான் உங்கள கேட்டுக்கிறது, நீங்க வந்து எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாம, எந்த ஒரு வெட்கமும் இல்லாம, நீங்க இதெல்லாம் இழந்துட்டீங்க தான். நீங்க கற்பனை பண்ண ஒரு நபர், உங்களுடைய எதிர்காலம், நீங்க போட்ட முயற்சிகள், உங்களுடைய நேரம் எல்லாமே இழந்துட்டீங்க தான். அதுக்காக துக்கம் அனுசரிங்க. தப்பே கிடையாது. அந்த நம்ம டாக்ஸிக்க விட்டு வந்தோமே, அந்த டாக்ஸிக் பெர்சன் செத்து போயிட்டான்னு நெனச்சுட்டு துக்கம் அனுபவிங்க. அதுவும் தப்பே கிடையாது. நீங்க உண்மையா விரும்பியிருக்கீங்க. அது உங்க வீக்னஸ் கிடையாது. அந்த உண்மையான லவ் தான் உங்கள இந்த அளவுக்கு வருத்தப்பட வைக்குது. அடுத்து ஹீலிங்ஸ் வந்து சில பவுண்டரீஸ வந்து நமக்கு குடுக்கும். அந்த பவுண்டரீஸ நம்ம ரொம்ப செட் பண்ணி வைப்போம். எப்படி அப்படின்னாக்க, ஆ உண்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, நாம என்ன பண்ணியிருப்போம், இதுக்கு முன்னாடி எதெல்லாம் தாங்கிட்டு இருந்திருப்போம் அப்படின்னாக்க, ஜோக்ஸ்ன்னு பேர்ல நம்மள மரியாதை குறைவா நடத்துறது. நம்மளுடைய பவுண்டரீஸ கிராஸ் பண்றது. பிசிக்கலா நம்ம பவுண்டரீஸ மேல கைய வைக்கிறது. நம்ம உடம்ப பத்தி தப்பா பேசுறது. இது மாதிரியான பவுண்டரீஸ கிராஸ் பண்றது. நமக்கு அவங்க அக்கறைன்ற பேர்ல நம்ம மேல காட்டுற கட்டுப்பாடு, கண்ட்ரோல். அவங்க எப்ப பாரு நம்மள குறை சொல்லிட்டே இருக்கிறது. நம்மள நாமே சந்தேகப்பட வைக்கிறது. இது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்துக்கிட்டு இருந்திருப்போம். ஆனா நம்ம ஹீலிங்ஸ் என்ன தெரியுமா சொல்லும்? நீங்க தொடுறது எனக்கு பிடிக்கல. தொடாதீங்க. நான் இந்த இடத்துல அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன். எனக்கு வந்து
இன்வேலிடேட் பண்ணாதவங்கள்ட்டேருந்து நான் விலகி போகறதுல நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேன். நான் விலகி போவேன். அவங்கள்ட்ட போய் கெஞ்சுறத நிறுத்திடுவோம். அதே மாரி அவங்க சைலன்ஸா இருந்தாங்க அப்படின்னாக்க, நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமும் நமக்கு தோணாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த பவுண்டரீஸ்லாம் நம்ம போடும்போது, அது நமக்கு ரூடா தான் தோணும். அவங்க நம்மள ஒரு மாதிரி பார்க்கத்தான் செய்வாங்க. ஆனா போக போக நம்மள பிரையாரிடைஸ் பண்ண பண்ண, இந்த பவுண்டரீஸ் அப்படின்றது ஒரு கொடுமையான விஷயம் கிடையாது. உண்மையிலே அது உங்க சுயமரியாதை அப்படின்றத நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஸோ இதெல்லாம் நீங்க தாண்டி வரும்போது, அந்த ஹீலிங் உங்களுக்கு என்ன குடுக்கும்? ஒரு அசைக்க முடியாத ஒரு எம்பவர்மென்ட்ட உங்களுக்கு குடுக்கும். முதல்ல அந்த ரிலேஷன்ஷிப்ப விட்டு வெளில வரும்போது, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ப விட்டு நீங்க வெளில வரீங்க அப்படின்னா, ரொம்ப குயட்டா தான் இருக்கும். டூ மச் குயட்டா தான் இருக்கும். நீங்க தனியா இருக்கிற மாரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா, அதுதான் உங்களுக்கான இடம். அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்க, நீங்க யாருன்னு கண்டுபிடிப்பீங்க. திரும்ப உங்களுக்கு ரியல் ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ட் ஆவீங்க. உங்களுக்கான வாழ்க்கை முறைய தேர்ந்தெடுப்பீங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னர் சைல்டு காயங்கள, உள்குழந்தை காயங்கள சரி பண்ணுவீங்க. நீங்க யாரு? உண்மையிலே நீங்க யாரு? அப்படின்றத நீங்க கத்துப்பீங்க. உங்க மேல போட்டிருந்த முகமூடி அத்தனையும் கழட்டி வீச ட்ரை பண்ணுவீங்க. இதுதான் உங்களுக்கு அந்த இடம் குடுக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் அப்படின்றது உங்களுக்கு சேஃப் பிளேஸா இருக்கும். இது எல்லாத்தையுமே உங்கள்ட்ட மாத்த ஆரம்பிக்கும். ஸோ அடுத்து ஹீலிங் என்ன பண்ணும் அப்படின்னாக்க, நமக்குள்ள தன்னம்பிக்கைய அதிகமாக்கும். ஸோ நம்ம டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் எல்லாமே முதல்ல பண்ற வேலை நம்மளுடைய தன்னம்பிக்கைய அழிக்கிறது தான். அதுதான் பண்ணும். அது பண்ணதுனால தானே அவங்களுக்கு அடிமையா நம்ம இருந்திருக்கோம் இம்ம நாளா. அதனால நீங்க ஒரு கேள்விய கேளுங்க. நான் ஏன் இதெல்லாம் அலோவ் பண்ணேன்? நான் ஏன் இதுக்கு முன்னாடியே அந்த இடத்த விட்டு வரல? நான் ஏன் இந்த ரெட் ஃபிளாக்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து தூக்கி போட்டேன்? கண்டுக்கவே இல்ல அப்படின்னு கேட்கும். ஸோ இது எல்லாமே நீங்க பண்ண தப்பு தான். முதல்ல இதுக்கு உங்கள நீங்க மன்னிச்சுக்கோங்க. அப்படி உங்கள நீங்க மன்னிக்கும் போது தான், அந்த சுய நம்பிக்கை, தன்னம்பிக்கை அப்படின்றது அங்க வலுவாகும். நீங்க வந்து அந்த இடத்துல இருந்ததுக்கு காரணம், நீங்க வீக்ன்றதுக்காக நீங்க அங்க இல்ல. நீங்க எதுக்காக தெரியுமா அந்த இடத்துல இவ்ளோ நாளா இருந்தீங்க? மாறும்னு நம்பனீங்க. உங்க அன்பு உண்மையானது, அது தோக்காதுன்னு நம்பனீங்க. அவங்க உங்கள மேனிபுலேட் பண்ணி வச்சிருந்தாங்க. நீங்க ட்ராமா பாண்டால அவங்க கூட ஒட்டிட்டு இருந்தீங்க. சரிங்களா? இதுதான் நீங்க அங்க இருந்ததுக்கான காரணம். ஸோ இருந்தத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப நம்ம வெளில வந்துட்டோம் இல்லையா? இப்போ நம்மளோட தன்னம்பிக்கைய அதிகமாக்கிக்கலாம். எப்படி அப்படின்னாக்க, உங்க மனசு சொல்றத நம்புங்க. அவங்க கூட இருக்கும்போது, உங்க மனசு என்ன சொன்னாலும் அத நீங்க நம்பியிருக்கவே மாட்டீங்க. உங்கள நீங்களே சந்தேகப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குரல கண்டிப்பா நம்புவீங்க. எந்த ஒரு ரெட் ஃபிளாக் வந்தாலும் அத உடனே கண்டுபிடிச்சீங்கன்னா, கொஞ்சம் கூட தயவுதாட்சணியே பண்ணாம அந்த இடத்த விட்டு எட்ட வந்துருங்க. எத பத்தி யோசிக்காதீங்க. ரெட் ஃபிளாக்ன்னு தெரிஞ்சுதா? எட்ட வந்துருங்க. தப்பே கிடையாது. இதையே நீங்க பண்ணுவீங்க. உங்கள நீங்க சாரி அவங்க பண்ற எதையுமே ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. அவங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணிட்டு நிக்காதீங்க. ஐயோ! அவங்க நம்ம அம்மா, அப்பா நம்மள பெத்தாங்க, வளர்த்தாங்க. அவங்கள நம்ம இப்படி பண்றோமே! இவங்க நம்ம கணவர், நம்ம பிள்ளைங்களுக்கு அப்பா, இவங்கள இப்படி பண்றோமே! தயவு செய்து வேண்டவே வேண்டாம். முதல்ல நீங்க உங்கள பாருங்க. உங்கள சரி பண்ணுங்க. அப்புறம் சரி பண்ணிட்டு, அதுக்கப்புறமேலுக்கு நீங்க அவங்கள பத்தி யோசிங்க. உடனே எந்த ஒரு லவ்வுக்குள்ளயும் இறங்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா சரியான அன்ப பார்த்து தேர்ந்தெடுங்க. இப்படி நீங்க உங்கள நம்ப ஆரம்பிக்கும்போது, நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ஹீலிங் அப்படின்றது ரொம்ப ஸ்லோவா தாங்க இருக்கும். ஆனா அது உண்மையானது. சில நேரம் நம்ம ஹீல் ஆன மாரி தெரியும். சில நேரம் ஏதாச்சும் ஒண்ணு நமக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்படின்னாக்க, நம்ம அப்படியே உடைஞ்சு போவோம். பட் ஆனா இது 2மே இருக்கக்கூடியது தான் ஹீலிங். ஹீலிங் அப்படின்றது நமக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு லேயரா பிச்சு எடுக்கிறது தான். அதனால நம்ம பின்னாடிலாம் போமாட்டோம். ஆனா நாம நமக்குள்ள ரொம்ப டீப்பா உள்ள இறங்குவோம். ஒரு நாள் நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? சோசியல் மீடியாவுல யாருடைய மெசேஜுக்காகவும் வெயிட் பண்ண மாட்டோம். யாருடைய காலுக்காகவும் வெயிட் பண்ண மாட்டோம். யாருகிட்டயும் இத நம்ம பேச போறோம் அப்படின்னு மண்டைக்குள்ள ரிகர்ஸ்லாம் பண்ண மாட்டோம். இவங்களுடைய வேலிடேஷன் வேணும் அப்படின்றதுக்காக நம்ம எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் பண்ண மாட்டோம்.
அப்பவே நீங்க தெரிஞ்சுக்கலாம், நீங்க ஹீலிங்கு ஆயிட்டீங்க அப்படின்னு. அப்ப தோணும், ஹீலிங் இவ்வளோ ஈஸியானதான்னு அப்ப தோணும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க தாண்டி வரணும். கடைசியா நீங்க ஹீல் ஆயிட்டீங்க அப்படின்றத எப்படி நீங்க தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னாக்க, அதுக்கு சில சயன்ஸ்லாம் இருக்குது. ஆனா நான் சொல்ட்டேன். ஹீலிங் அப்படின்றது ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது. ஒரு முடிவு கிடையாது. ஒரு போய் சேர்ற இடம் கிடையாது. நம்ம வாழ்க்கை முழுவதும் தொடரக்கூடிய பயணம். என்ன ஆரம்பத்துல இருந்தக்கூடிய இந்த ஹீலிங் வரும்போது இருக்கக்கூடிய தாக்கங்கள் குறைஞ்சுகிட்டே வரும். போக, போக எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல நாம இருந்தாலும், நாம ஹீல் ஆகும்போது, ஒண்ணு அந்த ரிலேஷன்ஷிப்ப நமக்கு தேவையான மாரி நம்மால மாத்திக்க முடியும். அப்படி இல்லன்னா, அத விட்டு வெளில வரக்கூடிய தைரியம் நமக்கு வரும். ஆனா, இதுக்கு முன்னாடி இருந்த அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல நம்ம தாங்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா? அந்த மாரிலாம் இருக்க மாட்டோம். ஸோ நீங்க ஹீல் ஆயிட்டீங்க அப்படின்றதுக்காக சில அறிகுறிகள் என்ன அப்படின்னாக்க, நீங்க ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. அவங்க உங்கள்ட்டேருந்து என்ன ரியாக்ஷன வாங்கணும்னு நெனச்சு வந்து உங்கள்ட்ட பேச வர்றாங்களோ, அத அவங்களுக்கு குடுக்க மாட்டீங்க. ஏன்னா, உங்களுக்குள்ள அந்த எமோஷனல் ஸ்டெடினஸ், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கும். அப்பவே அவங்க புரிஞ்சுப்பாங்க, இவங்க கிட்ட நம்ம பருப்பு வேகாது. இனிமே நாம இவங்கள வந்து எந்த வகையிலுமே அட்டாக் பண்ண முடியாது. அப்படின்னு அப்பவே அவங்க புரிஞ்சுப்பாங்க. நீங்க உங்கள ப்ரூவ் பண்ணவே மாட்டீங்க. அவங்கள பத்தி மேக்ஸிமம் உங்கள கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவாங்க. உங்கள தப்பா பேசுவாங்க. நான் அப்படிலாம் கிடையாது. நான் உத்தமி, நல்லவ அப்படின்னு நீங்க சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா, உங்களுக்கு அத ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியமே இல்ல. நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. எனக்கு அத பத்தி கவல கிடையாது. நீ என்ன பத்தி எவ்வளோ கேவலமானாலும் பேசிட்டு போ. எனக்கு யாருங்க நான் யாருன்னு எனக்கு தெரியும். நீ என்ன பேசினா எனக்கு என்ன? என்ன பேசாட்டி எனக்கு என்ன? போ. அப்படின்னு உட்டுட்டு வருவீங்க. க்ளோஷர தேடவே மாட்டீங்க. கடைசியா ஒரே ஒரு தடவ பேசிக்கலாம். கடைசியா ஒரே ஒரு மெசேஜ் வேண்டவே வேண்டாம். உண்மைய சொல்றேன். அந்த க்ளோஷர் உங்களுக்கு வேணுன்றதுக்காக நீங்க ஒரு நேரம் அவங்கள்ட்ட போய் ரொம்ப கெஞ்சிருப்பீங்க. ஆனா, நீங்க அவங்கள விட்டு வந்ததுக்கு அப்புறமேலுக்கு அந்த க்ளோஷர அவங்க உங்கள்ட்ட தேடுவாங்க. தயவு செஞ்சு குடுக்கவே குடுக்காதீங்க அவங்களுக்கு. கட் பண்ணிட்டு வந்தத கட் பண்ணிட்டு வந்தா தான். அந்த க்ளோஷர அவங்களுக்கு நீங்க குடுக்காம இருக்கிற வரைக்கும், உங்க மேல உங்களுக்கு மரியாதை அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு எந்த க்ளோஷருமே குடுக்காதீங்க. நோ சொல்றதுக்கு பெருமைப்படுங்க. தனியா இருக்கிறதுக்கு சந்தோஷப்படுங்க. நீங்க எந்த ஒரு மரியாதை குறைவையும் இனிமே அன்புன்ற பேர்ல எடுத்துக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஹீலிங் அப்படின்றது, இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு விட்டு ஒதுங்கிட்டு உங்கள பூட்டி வைக்கிறது கிடையாது. பட் எல்லாமே இருக்கும். ஆனா, என்ன என்னால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு உணர்த்துறது தான் இந்த ஹீலிங். உங்களுக்கு நான் சொல்றது இதுதான். தயவு செஞ்சு இந்த க்ளோஷர் அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொடுக்கவே இல்லைங்க. ஈவு இரக்கம் இல்லாம குடுத்துருக்கவே மாட்டாங்க. நீங்க எப்படியாவது விட்டுட்டு போகணும் அப்படின்னு எவ்வளவோ பண்ணியிருப்பாங்க. ஒரு நல்ல வார்த்தை எனக்கு பிடிக்கலன்னு டைரக்ட்டா சொல்லியிருக்க மாட்டாங்க. அ இனிமே எனக்கு இந்த உறவு வேணான்னு டைரக்ட்டா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா உங்கள அசிங்கப்படுத்தி, உங்கள நொறுக்கி, உங்கள இதுக்கப்புறம் உங்கள்ட்ட எதுவுமே இல்லன்னு உங்கள குத்துயிரும், கொலையுருமா ஆக்கிட்டு, அப்புறம் தான் நீங்களா விட்டு போற வரைக்கும் தான் அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ப விட்டு நீங்க வெளில வந்திருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு போயிட்டு நீங்க க்ளோஷர குடுக்கணும்னு நெனைக்கவே நெனைக்காதீங்க. ஒரு வார்த்தை அவங்க சொல்லி "உனக்கு உன் கூட வாழ பிடிக்கல. அப்படி உன் கூட பேச பிடிக்கல. உன் கூட பழக பிடிக்கல." அப்படின்னு அவங்க தெளிவா சொல்ற பக்குவம் அவங்களுக்கு இருந்திருந்தது அப்படின்னாக்க, நாம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டோம். அப்படி உங்கள ஈவிரக்கம் இல்லாம விட்டுட்டு போனவங்கள்ட்ட போயிட்டு, கடைசியா ஒரு வார்த்தை, கடைசியா ஒரு கால அவங்க வருவாங்க. கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா அவங்கள விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்க ஜொலிப்பீங்க. அத பார்க்கறதுக்கு அவங்க திரும்ப வருவாங்க. கால் வந்தாலும், மெசேஜ் வந்தாலும், சும்மா அப்படி தொடச்சு விட்டு போற மாரி போயிட்டே இருங்க. அந்த க்ளோஷர மட்டும் அவங்களுக்கு நீங்க குடுத்துறாதீங்க. ஸோ, இப்ப கடைசியா நான் உங்களுக்கு சொல்லணும்னு நெனச்சது இதுதான். ஹீலிங் அப்படின்றது, நீங்க ஹீலிங்ல இருந்தாலும் சரி, இல்ல ஆரம்பிச்சிருந்தாலும் சரி, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். நீங்க யாரையாவது மிஸ் பண்ற மாரி ஃபீல் பண்ணாலும் ஓகே. நீங்க கோவப்பட்டாலும் ஓகே. குழப்பப்பட்டாலும் ஓகே. ஆனா இதெல்லாம் நடக்குது அப்படின்றதுக்காக, ஹீலிங் அன்கம்ஃபர்டபுளா இருக்குது அப்படின்றதுக்காக, பழைய நிலைமைக்கு போகணும்னு துளி கூட யோசிக்காதீங்க. வாழ்க்கையோட வளர்ச்சி அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். ஒருத்தர விட்டு நம்ம ஃபுல்லா ஒதுங்கி வர்றது அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். ஆரம்பத்துல அது எல்லாமே நம்மளுடைய ஸ்பிரிட் நம்மளுடைய ஆன்மாவ பாதிக்கத்தான் செய்யும். ஆனா, அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நம்ம வந்தோம் அப்படின்னாக்க, நமக்கு சேஃப்டி கிடைக்கும், மரியாதை கிடைக்கும்,
எமோஷனலா நம்ம கன்சிஸ்டன்சி ஆவோம். பயம் இல்லாம நாம லவ் பண்ண ஆரம்பிப்போம். ஹீலிங் அப்படின்றது உங்கள பழையபடி மாத்தும்னு நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு அந்த எண்ணத்த விட்டுருங்க. ஆனா, உங்கள என்னவா மாத்தும் அப்படின்னாக்க, பழையபடி இருந்த உருவத்த அழிச்சுட்டு தைரியம் உள்ள புது உருவமா உங்கள மாத்தும். ஏன்னா, நீங்க அதுக்கு தான் நீங்க நெனைக்கிறத விட அதிகமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒருவேளை இன்னைக்கு நான் சொன்ன இந்த ஹீலிங் அப்படின்ற இது சம்மந்தமான தகவல்கள் உங்களோட ஏதோ ஒரு வகையில ஒத்து போச்சு அப்படின்னாக்க, உங்களுக்கு உதவியா இருந்தது அப்படின்னாக்க, உங்க லைக்கும், ஹைப்பும் எனக்கு குடுங்க. அது இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். இது யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னுடைய கன்டென்ட் ரீச் ஆக அது உதவியாகும். உங்களுக்கு இது போல இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேட்டு தெரிஞ்சு வில தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்னாக்க, பயோல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அதுக்கு இன்ட்ரஸ்டட் அப்படின்னு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னாக்க, என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் சம்மந்தமான தகவல்கள அனுப்புறேன். விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம, நான் வந்து பிரேக்கிங் பேட்டர்ன் அப்படின்னு ஒரு சீரிஸ் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கேன். அந்த வீடியோஸ் பப்ளிக்கா இருக்காது. என்னுடைய போஸ்ட்ல லிங்க் இருக்கும். அதன் மூலியமா தான் போய் அந்த வீடியோஸ பார்க்க முடியும். அதையும் செக் பண்ணி பாருங்க. உங்களை மீண்டும் இன்னொரு தலைப்பின் கீழ் அடுத்த வீடியோவுல சந்திக்கிறேன். உங்க பொறுமைக்கும், அமைதிக்கும் நன்றி.